தற்போது கிடைத்த ஒரு சுட சுட தகவல். என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் செல்கிறார், தவேகா செல்கிறது. ஏம்பா இதுதான்பா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக புகைச்சலாக இருக்குது. போவாங்களா போகமாட்டாங்களா, அப்புறமா உள்ளே இருக்காங்களா இல்லையா, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னவங்க, அப்புறமா அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணவர், இப்படிலாம் இருந்தப்போ இந்த தேர்தலை விஜய் தனித்து நின்றுடுவார். ஆனால் வெற்றி அது அறுதி பெரும்பான்மையான வெற்றி, ஆட்சியை பிடிக்கக்கூடிய வெற்றி அப்படின்றத எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. இப்போ நமக்கே இருக்கும்போது மற்றவங்களுக்கும் இருக்கும் பொழுது விஜய் சார்ந்தவர்களுக்கு இருக்குதான் செய்யும். நிச்சயமா விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. விஜய் மீது என்ன ஒன்னாலும் விமர்சனத்தை வைங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுங்க, சினிமாவை நிறுத்துங்க, கரூர் சம்பவத்தை கொண்டு சேருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி இல்லைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க, யாரையும் மதிக்கத்தலன்னு சொல்லுங்க, கேரவன் விட்டு இறங்க மாட்டாருன்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணா கூட இந்த பொதுமக்கள் கிட்ட பைட்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதில் கிட்டத்தட்ட 80% வரட்டமே, அவர் தான் வரட்டமே, ஓட்டு போட்டுருமே, விஜய் தான் ஜெயிக்கட்டுமே, இப்படியா அப்படி ஒரு பெரும் ஆதரவு இருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பாரா, சிஎம் நாற்காலியில் விஜய் உட்கார்வாடா, இந்த மக்கள் உட்கார வைப்பார்களா, காலம் மாறும்போது காட்சிகள் மாறும்னாங்க, அப்படி மாறக்கூடுமா? அதே வேளையில கொஞ்சம் மாறி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு எதிர்கட்சி தலைவரா வேற மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சம்பவங்கள் நடந்துருச்சு, அதுக்குதான் சாமி வாங்க, நீங்க கூட்டணிக்கு வாங்க. அடுத்து நீ விஜய் நிக்கிறதுனால சிலருடைய கருத்து டிஎம்கே ஈஸியா ஜெயிச்சிரும், அவர் என்டிஏ கூட்டணியில் குறிப்பாக அதிமுகவில் உள்ள ஓட்டுகளை அவர் பிரிக்கிறார், அடுத்த 5 வருஷம் அவங்க வந்தாங்கன்னா விஜயோட தவேகா கட்சி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது அப்படின்னு பொதுவான அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து. இவங்க என்ன சொல்றாங்க, எங்க உங்களுக்கு கொள்கை எதிரி, ஊழல் கட்சி, அப்புறம் அந்த எதிரி எது வேணாலும் இருக்கட்டும், இங்க காரியம் பெருசா வீரியம் பெருசா, காரியம் தான் பெருசு, நீங்க வாங்க ஒரு எழுச்சி காமிச்சிட்டீங்க. எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இது தவேகா. ஒரு மாநாட்டிலே அலற விட்டீங்க விழுப்புரத்துல, 2வது மாநாட்டில் தெரிக்க விட்டீங்க, நீங்க போற இடம்லாம் அவ்வளவு பெரிய கூட்டம் வருது, உண்மையாவே உங்களுக்கு ஒரு மவுஸ் இருக்கு, குறிப்பாக 18 வயதிலிருந்து 35 வயதிற்குள் இருப்பவர்களுடைய வாக்கு உங்களுக்கான வாக்காக, பெரும்பான்மையான வாக்காக இருக்கிறது. அதே வேளையில கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், அதுக்கப்புறம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல், இதுக்குள்ள உங்க கட்சி ஒரு பலமான கட்சியாக மாறும். அப்படி மாறுவதற்கு ஒரு கூட்டணின்ற ஒரு முடிவுக்கு வாங்க, அதுவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க. உங்களுக்கு ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு பலமான கட்சியாக மாறலாம். சட்டசபையில் உங்களுடைய குரலும் ஒலிக்கும், விஜயோட குரலும் ஒலிக்கும், விஜய் சார்ந்தவர்களுடைய குரலும் ஒலிக்கும்.